ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கு காலையில ஓபன் ஆன 300 ரூபாய் தரிசன டிக்கெட்ல ஒரு சில மாற்றங்கள் பண்ணியிருந்தாங்க. அதே போல அக்டோபர் மாசத்துல பிரம்மோற்சவ நாட்கள், பிரம்மோற்சவம் இல்லாத நாட்களுக்கும் ஓபன் ஆன ஒரே டிக்கெட் 300 ரூபாய் தரிசன டிக்கெட் மட்டும்தான். ஏன்னா மற்ற டிக்கெட் எல்லாம் பிரம்மோற்சவ நாட்களுக்கு கேன்சல் பண்ணிட்டு மீதி நாட்களுக்கு மட்டும்தான் ஓபன் பண்ணியிருந்தாங்க. அதனால நிறைய பேர் அந்த பிரம்மோற்சவ நாட்கள், அதே மாதிரி புரட்டாசி 3வது 4வது சனிக்கிழமையில ட்ரை பண்ணவங்க எல்லாருமே 300 ரூபாய் தரிசன டிக்கெட் ட்ரை பண்ணியிருப்பீங்க. இதுல நிறைய பேர் புக் பண்ணோம், ஆனா புக் ஆச்சு. சில பேருக்கு எரர்னால புக் பண்ண முடியல அப்படின்னும் சொல்லியிருந்தீங்க. ஸோ டிக்கெட் கிடைக்காதவங்களுக்கு வேற என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்றதையும் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். மத்தியானம் ஓப்பன் ஆன திருமலா திருப்பதியோட ரூம்ஸ் புக்கிங்கும் நிறைய பேர் எரர் இருந்ததா சொல்லியிருந்தீங்க. ஒரு சில பேர் ஈஸியா புக் ஆனதாகவும் சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த மாதிரி ரூம் கிடைக்காதவங்களும் என்ன பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்கலாங்க. இது போல திருமலை திருப்பதிக்கு தரிசனம் போறவங்களுக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனையும் நம்ம வீடியோவா ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க. நீங்க பாக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா ஒரு லைக் அப்டேட் பண்ணுங்க. அப்பதான் தரிசனம் போற நிறைய பேருக்கு இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இன்ஸ்டன்டான அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு டெலிகிராம் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இன்னைக்கு ஓப்பன் ஆன 300 ரூபாய் தரிசன டிக்கெட்ல புக்கிங்ல என்னென்ன மாற்றங்கள் இருந்துச்சு, என்னென்ன எரர் வந்துச்சு அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். நேத்து நான் அப்டேட் பண்ண வீடியோல உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அங்க பிரதர்ஷன டிக்கெட்டுக்கும் ரூல்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதுலயும் சேஞ்சஸ் வந்துருச்சு. 300 ரூபாய் தரிசனத்திலையும் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால புக்கிங் டைம்ல ரெடி ஆகிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி இன்னைக்கும் 300 ரூபாய் தரிசனத்திலையும் ஆதார் கார்டு, மொபைல் நம்பர், இமெயில் ஐடி இது 3க்குமே 30 நாள் டைம் கேப் அப்படின்றது 300 ரூபாய் தரிசனத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இது நான் செக் பண்ணி பார்த்தேன். ஏன்னா ப்ரீவியஸ் புக்கிங் செப்டம்பர் மாசத்துக்கு என்னோட மொபைல் நம்பர்ல நான் புக் பண்ணியிருந்தேன். இந்த டைம் அக்டோபர்ல நான் அந்த 30 நாளைக்குள்ளார ஓகேங்களா. ஸோ நான் செப்டம்பர் 15ஆம் தேதி தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணியிருந்தேன் அப்படின்னா நான் அக்டோபர் 1ஆம் தேதிக்கு ட்ரை பண்ணும்போது நான் புக் பண்ண போறது வேற ஒருத்தவங்களுக்கு தான், அதே ஆதார் இருக்கிறவங்களுக்கு கிடையாது. வேற ஒருத்தவங்களுக்கு புக் பண்ண போகும்போதும் என்னோட மொபைல் நம்பர்ல ஏற்கனவே 300 ரூபாய் தர்ஷன் டிக்கெட் இதே மொபைல் நம்பரை யூஸ் பண்ணி புக் பண்ணியிருக்கேன். வித்தின் 30 டேஸ்க்குள்ள அப்படின்ற எரர் வந்துச்சு. இதுவே நான் செப்டம்பர் 15ஆம் தேதினா அக்டோபர் 15ஆம் தேதி வரைக்கும் 30 நாள் கால்குலேஷன் வருது. இதுவே நம்ம அக்டோபர் 30ஆம் தேதிக்கு செலக்ட் பண்ணும்போது எரர் வருதான்னு பார்த்தா பேமெண்ட் பேஜ் வரைக்குமே போயிடுச்சு. ஸோ அதனால இந்த மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, ஆதார் நம்பர் எல்லாத்துக்குமே 300 ரூபாய் தரிசனத்திலையும் 30 நாள் டைம் கேப் கேட்குது. ஸோ அதனால இந்த சேஞ்சஸ் எல்லாத்துக்குமே மோர் ஓவர் கொண்டு வந்துட்டாங்க. இது ஃபர்ஸ்ட் விஷயம். ஸோ அதுக்கு அடுத்த ரெண்டாவதா இருக்க முக்கியமான ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வர்ச்சுவல் கியூ வெயிட் பண்ணிட்டு இருப்போம். ஸோ வெயிட் பண்ணும்போது டிக்கெட் இருக்குமோ இருக்காதோ, முடிஞ்சிருக்குமா, அந்த மாதிரி டென்ஷன்லாம் பதட்டம் இருக்கதான் செய்யும். ஸோ 300 ரூபாய் தரிசனத்தில் இந்த முறை ஒரு புதிய ஆப்ஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. அது மொத்தமாக இந்த அக்டோபர் மாதம் ஃபுல்லாகவே எவ்வளோ டிக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அதாவது 4,38,000 டிக்கெட்ஸ் மொத்தமாக அந்த 31 நாளுக்கு ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அதுல இப்போ டிக்கெட்ஸ் எவ்வளவு புக் ஆகிருக்கு, பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம அந்த வர்ச்சுவல் கியூல வெயிட் பண்ணும்போது கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ நீங்க பாக்குறது ஃபர்ஸ்ட் வர்ச்சுவல் கியூ 10 மணிக்கு ஸ்டார்ட் ஆனப்போ வந்தது. அதுக்கப்புறம் நம்ம செக் பண்ணும்போது பாருங்க, இதுல டிக்கெட் புக்டு எவ்வளவு புக் ஆகிருக்கு, டிக்கெட்ஸ் அவைலபிலிட்டி எவ்வளவு இருக்கு அப்படின்றது ஒவ்வொரு செகண்டும் அப்டேட் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ நம்ம கியூ போகும்போதே வெயிட் பண்ணி இருக்கும் போதே இந்த மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா. ஸோ அதில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் டிக்கெட் இருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது மேபி நிறைய பேத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மற்றபடி உங்களுக்கு பேமெண்ட் பண்ணும்போது பேமெண்ட் ஏதாவது போயிட்டு உங்களுக்கு எரர் வந்துருச்சு, டிக்கெட் வரல அப்படின்னா அந்த அமௌண்ட் ரீஃபண்ட் ஆயிரும். சப்போஸ் அந்த மாதிரி உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகலை அப்படின்னா நீங்கள் ரீஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு மெயில் ஐடிக்கு நீங்கள் இமெயில் பண்ணீங்கன்னா அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ரீஃபண்ட் ப்ராசஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இது அடுத்த விஷயம். ஸோ இந்த டைம் ஏன் இந்த புக்கிங்கில் இவ்வளோ எரர் இருந்துச்சு, ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அக்டோபர் மாதத்தில் பிரம்மோற்சவ நாட்களுக்கெல்லாம் மற்ற டிக்கெட் இல்லாதனால நிறைய பேர் இதில் ட்ரை பண்ணாங்க. ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே புக் ஆச்சு. அடுத்த விஷயம் 4ஆம் தேதிக்கும் 12ஆம் தேதிக்கும் ஏர்லி மார்னிங் மாதிரி ஸ்லாட், அதாவது மார்னிங் ஸ்லாட் கொடுத்துருந்தாங்க. மற்ற நாட்களுக்கு அதாவது பிரம்மோற்சவ டேஸ்ல 1 மணி ஸ்லாட்லேருந்து ஸ்டார்ட் ஆச்சு, மதியானம் 1 மணி ஸ்லாட்லேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. மீதி நாட்களுக்கு எப்பயும் போல் 2 மணி ஸ்லாட்டு தான் கொடுத்தாங்க. இப்போ எங்களுக்கு டிக்கெட் கிடைக்கல, நாங்களும் எவ்வளோ ட்ரை பண்ணோம், ஆனால் எங்களால் புக் பண்ண முடியல அப்படின்னா எரர் வந்துருச்சு அப்படின்றவங்க வேற என்னென்ன வழிகள் இருக்கு தர்ஷன் டிக்கெட் புக் பண்றதுக்கு அப்படின்னா, ஹோமம் பிளஸ் தர்ஷன் டிக்கெட். ஸோ இது நாளைக்கு கூட உங்களுக்கு ஓப்பன் ஆகுது. இது எப்போ ஓப்பன் ஆகுதுன்னா உங்களுக்கு
ஆகஸ்ட் மாசத்துக்கு உங்களுக்கு ஜூலைல ஓப்பன் ஆகுது. ஸோ அந்த ஹோமம் டிக்கெட் 1 மாசத்துக்கு முன்னாடி தான் ஓப்பன் ஆகும். அப்போ அக்டோபர் மாசத்துக்கு நமக்கு வேணும்னு நினைச்சோம்னா நமக்கு செப்டம்பர் மாசத்துல ஓப்பன் ஆகும். அடுத்தது வந்து ஏபிஎஸ்ஆர்டிசி பஸ் டிக்கெட்டோட சேர்த்தா ரூ. 300 தரிசன டிக்கெட். அதுக்கு அடுத்தது வந்து டூரிசம் டிக்கெட்ஸ். ஸோ தமிழ்நாடு டூரிசம், தெலுங்கானா டூரிசம், ஸோ இந்த ஏபிஎஸ்ஆர்டிசி போகுது இல்லையா, ஸோ அந்த டூரிசம்ல எல்லாம் டூர் பேக்கேஜ் மாதிரி நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதில் டிராவல் பண்ணணும். டிராவல் பண்ணாதது வந்து இந்த ஏபிஎஸ்ஆர்டிசி தெலுங்கானா பஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதில் வரக்கூடிய டிக்கெட்டு இதெல்லாமே நம்ம வந்து டிராவல் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் நம்ம ரூ. 300 யூஸ் பண்ணிக்கலாம். அதை தவிர உங்களுக்கு வந்து ஆஃப்லைனில் கொடுக்கக்கூடிய ஹோமம் டிக்கெட், அந்த டிக்கெட்டை வாங்கிட்டு அன்னைக்கு ஹோமத்தை அட்டன் பண்ணிட்டு டைரெக்டாக திருமலைக்கு போயிட்டு ரூ. 300 கியூவில் ஜாயின் பண்ணி சாமி பார்த்துடலாம். ஸோ இப்போ நான் சொன்ன எல்லா டிக்கெட்டுமே உங்களுக்கு அந்த பிரம்மோற்சவ நாட்களில் ஓப்பன் ஆகாது, கேன்சல் பண்ணிடுவாங்க. ஹோமமும் கேன்சல் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா வர்ச்சுவல் சேவா எல்லாமே கேன்சல் பண்ணும்போது இதையும் கேன்சல் பண்ணலாம், பட் கன்ஃபார்மாக தெரியல. ஆனால் மற்ற டிக்கெட் எல்லாமே கேன்சல் தான். ஸோ மீதி நாட்களுக்கு வேணால் இந்த ஆப்ஷனில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் எதுவுமே எங்களுக்கு வந்து இல்லை, நாங்கள் 4ஆம் தேதியிலேருந்து 12ஆம் தேதிக்குள்ளே தான் போகணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு இருக்க ஒரே ஆப்ஷன் எஸ்எஸ்டி டோக்கன் இல்லைனா நேரடி சர்வதர்ஷனம். ஸோ இது 2 தவிர வேறு எந்த ஆப்ஷனும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து இல்லை. ஒவ்வொரு வருஷமுமே பிரம்மோற்சவத்தோட கருட சேவை அன்னைக்கும் அதுக்கு முதல் நாளும் திருமலையில பக்தர்களோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படின்றதுக்காக நிறைய கட்டுப்பாடுகள் வந்து சொல்லுவாங்க. காட் ரோட்ல கட்டுப்பாடுகள் இருக்கும். அதே மாதிரி ரூம்ஸ் புக்கிங்கும் ஆன்லைன்ல ஓப்பன் பண்ண மாட்டாங்க. நிறைய பேர் 7ஆம் தேதி 8ஆம் தேதிக்கு ட்ரை பண்ணிட்டு ஓப்பன் ஆகலை அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த 2 நாளுக்கும் நம்ம வந்து ஆஃப்லைனில் நேராக போயிட்டு சிஆர் ஆஃபீஸில் தான் புக் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை நீங்கள் கீழ் திருப்பதியில் கூட நீங்கள் ஆஃப்லைனில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போதைக்கு திருப்பதி ரூம்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா 10ஆம் தேதிக்கும் 31ஆம் தேதிக்கும் ஓரளவுக்கு ரூம்ஸ் வந்து இருக்குது கீழ் திருப்பதியில். திருமலா ரூம்ஸ்க்கு வந்து நம்ம தர்ஷன் டிக்கெட் இருந்தால் தான் செக் பண்ணி பார்க்க முடியும். அதுலேயும் ஒரு சிலர் வந்து கேட்டிருந்தீங்க, ஸோ இந்த கேன்சல் ரூம் இந்த மாதிரி எல்லோ கலரில் காட்டும்ல, அது இப்போ வந்து காட்ட மாட்டேங்குது, ஸோ அதில் எந்தாவது ப்ரொசீஜர் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ இப்போ அந்த அக்கமடேஷன் இந்த புக்கிங்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகுது இல்லையா, ஸோ அதனால பிளாக்ல வந்து வச்சுருந்துருக்கலாம். இதெல்லாம் இனி நார்மலானதுக்கப்புறம் உங்களுக்கு திருமலா திருப்பதிக்கு கேன்சல் ரூம்ஸ் வந்து ஷோ ஆகும். அப்படி நீங்கள் அடிக்கடி செக் பண்ணி பார்த்து கேன்சல் ரூம் தெரிஞ்சதுன்னா நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஆப்ஷன். இல்லைனா நீங்கள் நேரடியாக போயிட்டு தான் புக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் இன்னைக்கு ஓப்பன் ஆன ரூ. 300 தர்ஷன் டிக்கெட். அதே மாதிரி உங்களுக்கு திருமலா திருப்பதியோட ரூம்ஸ் பற்றின சேஞ்சஸ், அதே மாதிரி அப்டேட். அதுக்கு அடுத்தது நாளைக்கு இருக்கக்கூடிய புக்கிங் என்ன அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ யாருக்கெல்லாம் வந்து ஆகஸ்ட் மாதத்துக்கு ரூ. 300 தரிசன டிக்கெட் வேணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாமே இந்த ஹோமம் டிக்கெட் வந்து புக் பண்ணிக்கோங்க. இதில் அட்டன் பண்ணணும் நம்ம கண்டிப்பாக. அங்கே ஸ்கேன் பண்ணிட்டு போனால் தான் திருமலையில் க்யூவில் போயிட்டு தர்ஷன் பார்க்க முடியும். ஸோ அதனால் காலையில் போயிட்டு உங்களுக்கு அட்டன் பண்ணுற மாதிரி இருக்குது முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டிக்கெட் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஆகஸ்ட் மாதத்துக்கு 2 பேத்துக்கு 1600 நம்ம பே பண்ணணும். நாளைக்கு வந்து ஓப்பன் ஆகும்போது நம்ம ஆன்லைன்லேயே வந்து புக் பண்ணிக்கலாம். இது வந்து ஆர்ஜித சேவா கேட்டகரிக்கு கீழே வரும். ஸோ இதுக்கும் வந்து 30 நாள் டைம் கேப் அப்படின்றது இருக்குது. மேபி வந்து இந்த மாதத்துல இருந்து இதை புக் பண்ண ஆல்ரெடி நீங்கள் வந்து இந்த ஹோமம் டிக்கெட் புக் பண்ணி அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டுக்கும் 30 நாள் டைம் கேப் கேட்கும். இமெயில் ஐடி மொபைல் நம்பருக்கும் அப்டேட் ஆகியிருக்கும். ஸோ அதனால நீங்கள் வந்து அந்த டேட்டு கால்குலேட் பண்ணி நீங்கள் புக்கிங் வந்து பண்ணிக்கோங்க. நாளைக்கு காலையில் 10 மணிக்கு ஓப்பன் ஆகும். இது கூடவே வந்து அடுத்த மாதத்துக்கான லோக்கல் டெம்பிள் சேவாஸும் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ யார் யாருக்கு என்ன டிக்கெட் வேணுமோ புக் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு அக்டோபர் மாதத்துக்கான எல்லா புக்கிங்கும் இன்னையோட கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் டிடிடி சைட்லேருந்து அஃபிஷியலாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் வந்து இல்லை. அண்ட் கடைசியாக நம்ம இன்னைக்கு தரிசனத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். நேற்று திருமலையில் தரிசனம் பார்த்த பக்தர்களோட எண்ணிக்கை 73,332 பேர் தர்ஷன் பார்த்துருக்காங்க. நேரடி சர்வ தரிசனம் 10 கம்பார்ட்மெண்ட்ல தான் பக்தர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 12 மணி நேரம் ஆகலாம். எஸ்எஸ்டி டோக்கனுக்கு 4லேருந்து ஒரு 6 மணி நேரமும், ரூ. 300 தரிசனத்துக்கு 3லேருந்து 5 மணி நேரம் ஆகலாம். நீங்கள் போகிற டைம் நார்மலாக இருந்துச்சுன்னா நான் சொல்கிற டைமை விட கம்மியாக கூட ஆகலாம். சில டைம் அந்த டைமை விட அதிகமாக கூட ஆகலாம். ஸோ அந்த டைம் க்ரௌடு அண்ட் அந்த டைம் வந்து அவங்க ஸ்டாப் பண்ணி அனுப்பக்கூடியதை பொறுத்து தான் இந்த தரிசன டைம் அப்படின்றது மாறும். இன்னைக்கு புக்கிங்கில் நீங்களும் தர்ஷன் டிக்கெட் ப்ளஸ் ரூம்ஸ் எல்லாம் புக் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி டிக்கெட் கிடைக்காதவங்க, ரூம் கிடைக்காதவங்க நான் சொன்ன ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. அதில் உங்களுக்கு எது சூட்டபிள் ஆகுதோ அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பிரம்மோற்சவ நாட்களில் பிளான் பண்ணியிருக்கீங்கன்னா ஸோ அந்த நாட்களுக்கு நமக்கு ஹோமம் மேபி ஓப்பன் ஆகலாம். ஸோ அதுவும் கேன்சல் பண்ணிட்டாங்கன்னா வேறு வாய்ப்புகளே இல்லை. எஸ்எஸ்டி டோக்கனில் தான் ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். மேபி அந்த நாட்களில் பக்தர்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். ஸோ சாதாரண பக்தர்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலான்னு டிடிடி வந்து டிசைட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக அப்படி டிசைட் பண்ணாங்கன்னா ஒன்று வந்து எஸ்எஸ்டி டோக்கனோட எண்ணிக்கையை இன்க்ரீஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா நேரடி சர்வதர்ஷனத்தோட டைமிங் வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ இதில் 2ல் ஏதாவது ஒன்று நடக்கும்.
லேட்டஸ்டான அப்டேட்ஸ் எல்லாம் நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்போம். நீங்க பார்த்து பிளான் பண்ணிக்கலாம். இதுதான் இன்னைக்கு டிடிடி ரிலேட்டடா இருக்கக்கூடிய முக்கியமான அப்டேட். அடுத்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான அப்டேட்ல மீட் பண்ணலாம். தேங்க் யூ.